ஏடா ஆம், இது காலேஜுக்கு போயிட்டான், அதனால வீடியோ போட முடியல, சாரி. வீடியோக்குள்ளே போயிடலாம். காதலுக்கு முடியல பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். பொண்ணு பார்த்துல ஷூட்டிங் விஷயமா நீங்கள் வியும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதுலேருந்து பார்க்கலாம். வி இப்போ தான் உங்கள் லிப்ஸை விடுறான், அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுமே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஷை, ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கமா அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவங்க சீட்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் கண்ணை மட்டுமே பார்த்துட்ருக்கான். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறான். பட் அது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை. ஆனாலும் அவன் சொல்கிற டோன் அது ரொமான்டிக்காக சமஃபீல் கொடுக்குது. டைரக்டருக்கு இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லைனாலும் ஷூட்டிங் எடுத்துகிட்டே இருக்காரு, கேமரா ஆனில் இருக்கு. அக்கேன் கிஸ் பண்ணுறான். பட் ஜியா பார்க்கவே இல்லை, குனிஞ்சது தான், அவ்வளோதான், அப்படியே இருக்கா. இங்கே உங்கள் ரெண்டு பேரும் சீன் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் இப்போ தான் ரியாலிட்டிக்கே வரீங்க. இது உங்கள் ரெண்டு பேருக்கு ஆக்டிங்கே கிடையாது. எல்லோரும் கிளாப் பண்ணும்போது தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வி உங்கள் ஃபேஸை விடுறான். உங்கள் ஃபேஸில் ஒரு ஷை, உங்கள் கண்ணெல்லாம் அப்படி செவந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்லாம் உங்ககிட்ட வந்துட்டா வி ரொம்ப நார்மலாக அங்கேருந்து போயிட்டே இருக்கான். அவன் மனசுக்குள்ளே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆக்டிங்கில் நான் கேட்கலடி, ரியலாகவே கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி அவன் செஸ்ட்டுக்கிட்ட ரப் பண்ணிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அந்த வீட்டுக்கு வெளியே பேக் டோரில் வி நின்றுட்டுருக்கேன். உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். நீங்கள் டெக்ஸ்ட் பார்த்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்க, கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு ட்ரெஸ் மிஸ்ஸிங் சொல்லிகிட்ருக்காங்க, இதையும் எடுத்து வச்சுருங்க. ஓகே மேம், உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்பலாம். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பூந்தடிச்சிட்டு வெளில ஓடிடுறீங்க. பட் எங்கள் ஜியா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வருவீங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்கா. நீங்கள் தான் பின்னாடி வழியாக போயிட்டீங்க. ரொம்ப நேரம் நின்று பார்க்குறா. ஆமாம் வேணுங்க, அவங்க அப்போவே கிளம்பிட்டாங்களே. வாய் மேம். கிளம்பிட்டாளா? ஆனால் நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். எஸ் மேம், அவங்க பேக் டோர் வழியாக போயிட்டாங்க. செம்ம கடுப்பாகுது. எப்போ பார்க்க வந்தாலும் நீங்கள் அவள் கையில் மாட்டவே மாட்டேன்றீங்க. அது கோபம் கட்டுக்குள்ள அங்கேயே நின்றுட்டுருக்கா. என்னாச்சு மேம்? ட்ரெஸ் எதுவும் மிக்சிங் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அவகிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். அவள் கண்டுக்காம செம்ம கோவமா அங்கிருந்து வெளியே போயிட்டு கார் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவளோட வீட்டில் தான். வீட்டுக்கு போன உடனே திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒட்டிக்கிறா. செம்ம கோவத்தில் வெறியில் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு பக்கத்தில் யாராவது நின்னாலே செம்ம கோவம் வந்துடும், சைக்கோ மூட் ஆன் ஆகிடும். நீங்கள் அவனை கிஸ் பண்ணியிருக்கீங்க, அவள் அதை பார்த்துட்டு நின்றுருக்கா. இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கான், அது அவளுக்கு தெரியாதா. பட் இது அவள் கண்ணு முன்னாடியே நடக்கும்போது ஏற்றுக்கவே முடியல, செம்ம கோவப்படுறா. வீட்டில் அவங்க அப்பா தான் இருக்காரு. ஜியா, என்ன பண்ணிட்டுருக்க நீ? என்னது திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு? அப்பா உங்களுக்கு தெரியாது, அவளை பண்ணணும், ஏதாவது பண்ணணும், அக்கேன் அவளை கொலை பண்ணணும், அக்கேன் கொலை பண்ணிகிட்டே இருக்கணும். அவளை பார்க்குறாரு, புரிஞ்சிருச்சு, கையை கட்டிட்டா. என்னாச்சா? கூட யார் பேசுனா? கரெக்டாக கேட்குறாரு. அவருக்கு தெரியும் நான் தான் இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவான்னு. அது உங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ ஒரு ட்ராமா, அதோட ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணிட்டு நின்றப்பா, அது என் கண்ணு முன்னாடி. இதுதான் பிரச்சனையா அப்படின்னு அவர் கூலாங்கிறது போகிறாரு. என்னப்பா இதுதான் பிரச்சனையான்னு இவ்வளோ கூலாக கேட்குறீங்க? என்ன சொன்னீங்க? அவன் ஒரு பெஸ்ட் ஆக்டர், நல்ல சிங்கர். அவனை நீ கைக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா இது பிஸ்னஸ் ப்ராஃபிட், எவ்ரிதிங் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நான் சொல்லியிருக்கேன். அவனால் ப்ராஃபிட் வரும், பிகாஸ் அவனுக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன? ஏன்பா அவங்களுக்கு தெரியாதா நான் அவனை லவ் பண்ணுறேன்? அவன் பக்கத்தில் யார் நல்லா பார்க்க முடியாது, உங்ககிட்ட சொல்லியிருக்கல. நீங்கள் இதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களப்பா.
எனக்கு இதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கேட்குறா. பிகாஸ் வி அவர் கூட இருக்கிறது அவருக்கு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் மாதிரி ஒரு திங்ஸாக தான் வியை நினைக்கிறாரு. வி மட்டும் அவ கூட இருந்துட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெனிஃபிட் அவருக்கு தானே, அப்படி திங்க் பண்ணிட்டு தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஜியா பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ரீசெண்ட் டைம்ஸில் கூட மணி உங்களுக்கு முன்னாடி வந்த ஹீரோயினுக்கெலாம் மணி செட்டில் பண்ணியிருப்பாரு. தென் ஒரு பொண்ணை கூட கிழிச்சு விட்டுருப்பா இல்லையா, அவளுக்கு மணி செட்டில் பண்ணி இது வெளியே தெரியாத மாதிரி அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இதுக்கும் ஹெல்ப் கேட்குறா. பட் அவர் இன்னும் புரியல அவளுக்கு. ஏன்பா என்னாச்சு, எதுக்கு வேணாம் சொல்கிறீங்க? என் பாருச்சியா, நான் வி எதுக்கு உன் கூட இருக்க பார்த்தேன் தெரியுமா? உனக்கே தெரியும் இல்லையா, அவனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான். அது உன் கூட இல்லைன்னா இன்னொரு பொண்ணு கூட இருக்கும்போது வருது. உனக்கு புரியுதா இல்லையா? நான் இந்த ட்ராமாவுக்கு ப்ரொடியூசர், நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு டபுள் மடங்காக வருது. எதனால் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஃபேஸில் ஏதோ ஒரு இன்னசென்ட். இது பாரு, வீக்கு ஈக்குவலாக அந்த ஹீரோயினி நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த ட்ராமா எவ்வளோ ஹிட்டாக ஓடுது உனக்கு தெரியுமா? போட்டதை விட பல மடங்கு எடுத்துட்டு இருக்கேன். நடுவில் போது எதையும் கெடுத்து வைக்காத, புரியுதா? பிகாஸ் வேற லெவலில் ஓடிட்டு இருக்கு அந்த ட்ராமா. அதில் ஹீரோ தியாகா இருந்தா ஹீரோயின் அது நீங்கள். உங்களையுமே புது ஹீரோயின் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் என்னமோ தெரியல, உங்களையும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. செம்மையாக ஹேக் பண்ணுறீங்க, ரியலாக இருக்க மாதிரி இருக்கு, அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால அவங்க அப்பா அண்ணும் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த போயிட்டுறாரு. செம்ம கடுப்பில் இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. படுங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ரூமில் இருக்கீங்க, உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ரூமுக்கு வெளியே வீ நின்றுட்டுருக்கான். வேன் என்னடி ஆச்சு, எங்கடி போகிற? தெரியல, அவர் தான் பேக் பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு வெளியே போனா. வெளியே நின்றுட்டுருக்கான். உங்கள் பேக்கை இழுக்க முடியாமல் இழுக்கிறீங்க. அவங்கக்கிட்ட வந்த கொடு. பரவாயில்ல, நான் இழுத்துட்டு வரேன், குடுடி. வாங்கிக்கிறான். டிக்கில ஏற்றுறான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, அவங்கள ஹக் பண்ணி பாய் சொல்கிறீங்க. போகலாமா? போகலாம். கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கு. சரி சொல்லிட்டு நீங்கள் வீ கூட வந்து ஏறிட்டு அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்கிறீங்க. அவங்களுமே பாய் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டில் தான். எங்கே வந்திருக்கோம்? நம்ம வீடு. உள்ளே போ. பின்னாடி போயிட்டு உங்கள் பேக்லாம் இறக்குறான். புரியல, அப்போ வெளியே எங்கோ உங்களுக்கு ரூம் பார்க்குறேன் அப்படி தான் ஏதோ சம்திங் சொல்லியிருப்பான். பட் இப்போது அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். சைலண்ட்டாக வரீங்க. உங்கள் பேக் எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடியே வரான். திரும்பி அவனை பார்த்தா, இங்கே வந்திருக்கோம், உங்கள் அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்களா, திட்ட மாட்டாங்களா? இங்கே யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான். ஓ, டோரு ஓப்பன் பண்ணுறோம். அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. இங்கேயா இருக்க போகிறோம்? உள்ளவா. உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். வெளியே எங்கே உங்கள் தங்க வைக்கிறது அவனுக்கு தெரியல. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சேஃப் இல்லை, அது மட்டுமே அவன் புரிஞ்சுக்கிட்டு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அவர் ரூமுக்கு போகிறீங்க. அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த ரேக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ. தென் உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு, அரேஞ்ச் பண்ணுறேன். இருக்கிற ட்ரெஸ் வச்சு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வரும். உனக்கு ஓகே தானே? உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்களுமே அவனை பிடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஏஸ் கிட்ட வந்து டேப்லெட் போட்டியா? சைலண்ட் ஆகிட்டீங்க. உன்னை தாண்டி கேட்டா, டேப்லெட் போட்டியா இல்லையா? டேப்லெட் போடவே இல்லை, பட் இருந்தாலும் போட்டுட்டையா? சரி, கண்டினியூஸாக எடுத்துக்கோ. டேப்லெட் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லு, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். உங்களை பார்க்குறான். நீங்களும் தலையாட்டி வைக்கிறீங்க. சரிப்போ, ஏதாவது குக் பண்ணுறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அவன் கிச்சனுக்கு போயிடுறான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஏன் அந்த டேப்லெட் ஏன் வாங்கி கொடுத்தாரு? நம்ம அந்த டேப்லெட் போடணுமா? உங்கள் மைண்டுக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கு. பிகாஸ் நீங்கள் கூட ஃபிசிக்கலாக இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் வாங்கி விட்றான்.
பட் இது ஏன் போடணும்னு தெரியல. ரெகுலராக எடுத்துக்க சொல்கிறான். பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்டு எதுக்கு எதுக்கு எடுத்துக்க சொல்கிறாரு? உங்களுக்கு போட விருப்பமே இல்லை, அதனால நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது அந்த டேப்லெட் யூஸ் பண்ண சொல்லியிருப்பான். நீங்கள் இன்ன வரைக்குமே நீங்கள் போடவே இல்லை. அடிக்கடிக்கு கேட்குறான், டேப்லெட் போட்டியா போட்டியா. அவன் கேட்கும் போதெல்லாம் போட்டேன் அவ்வளோதான். சரி நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியுமே விட்டுட்டான். வீக்கு அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா யாரோ உங்களை கொலை பண்ணிடுவாங்க, அதுக்கு பயந்துட்டு தான் அவன் உங்களுக்கு அந்த டேப்லெட்டை வாங்கி கொடுத்துருக்கான். கொஞ்ச நாள் தாண்டி, கொஞ்ச நாள் அந்த டேப்லெட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண, யார் எந்த டேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்த எனக்கு நிறைய பேபிஸ்லாம் வேணும்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு இப்போதைக்கு ஜியானால உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. பிகாஸ் போன வாட்டி அவனுக்கு சொல்லி இருக்கிறது, நீ ஒரு வாருக்கு போயிருப்பான் சம்திங், அந்த வார்லேருந்து யாரோ எனிமீஸ் வந்து உங்களை கொண்டு இருக்காங்க, அதுதானே அவனுக்கு தெரியும். ஸோ அப்போனா உங்களுக்கு ப்ராப்ளம் ஜியாவால் வராது. அப்போ வேற எவனும் இருக்கான், அவனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி தான் திங்க் பண்ணுறான். நீங்கள் இன்னுமே அந்த ரெஸ்ட் ரூம்லேயே இருக்கீங்க. குக் பண்ணிலாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரான். ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க தெரியுது. ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேயுமே வரான். ஷவர் கீழே நின்றுட்டுருக்கீங்க பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல். அதோடவே உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான் க்ளோஸாக. இன்னுமாடி நீ குளிச்சிட்ருக்க, அப்படியே ஹக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் பேக் சைடில் இருக்க ஹேர் எடுத்து ரொம்ப ஸ்லோவாக உங்கள் முன்னாடி போடுறான். நீங்கள் அந்த டேப்பை லைட்டாக பிடிக்கிறீங்க. உங்கள் ஷோல்டரில் இருந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். சாஃப்டாக அப்படி கொடுக்குறான். கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த கிளாஸில் உங்களை லவ் பண்ணுறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியுது. நம்ம பெட்டுக்கு ரூமுக்கு போயிடலாம். நோ, எனக்கு இப்போவே இங்கேயே இந்த போஸில் தான் நீ வேணும். அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் கிளாஸில் போயிட்டு ஹைக் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவன் செம்ம ப்ளஷர் ஃபீல் கிட்ட இருந்து அவன் எடுத்துகிட்டே இருக்கான். நீங்கள் கண்ணை மூடிட்டு கிளாஸ்லேயே உங்கள் ஃபேஸ் வச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. க்ரிப்புக்காக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. போதும், பிரீத் பண்ண முடியல. அவன் கை ஷவரில் போயிட்டு ஆஃப் பண்ணது. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு ஓகேவா? பட் என்னால் நிற்க முடியலவே. அவன் எப்போ க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் டே, செம்மையாக இருக்க. கொஞ்ச நேரம் சைலண்டாரு. என்ன பண்ணுறீங்க? உங்களை அப்படியே ரொட்டேட் பண்ணுறான். வலிக்குது. கொஞ்ச நேரம் உங்கள் லிப்ஸில் வந்து டீப்பாக கிஸ்ஸு. அவனை டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் எப்படியே போத்து முடிச்சிட்டான். நல்லா ட்ரைன் ஆகிட்டீங்க. அவங்க இப்போ லைட்டாக லூஸ் பண்ணுறான். அவங்களால நிற்கவே முடியல. விழுற மாதிரி போகும்போது டைட்டாக உங்களை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டு, என்னடி வலிக்குது, நிற்க முடியல. சரி வா. உங்களை ஹக் பண்ண மாதிரியே ஷவர் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ஷவர் பண்ணிவிட்டு பெட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். வா. பெட்டில் போட்டு உடனே தான் ரிலாக்ஸாக இருக்கு. ஓகே, உங்கள் கால்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கு. அவன் ஒரு பெட்ஷீட் எடுத்து உங்களை கவர் பண்ணிவிட்டு, டேப்லெட்டுங்க. அவனை பார்க்குறீங்க. என்னடி டேப்லெட்டுங்க, மறுத்து விட்டுட்டியா? ஒரு நிமிஷம் ஷாப்புக்கு போயிட்டு வாங்கிட்டு வரான். ட்ரெஸ் எடுத்து போட்டுட்ருக்கான். ஏன் இந்த டேப்லெட் போடுன்றான். ஒரு வேளை அந்த ட்ராமா போதே அதனாலையா? இல்லை, இது வெறும்
பெட்காக மட்டும்தானா நம்ம ரிலேஷன்ஷிப்? அப்படி திங்க் பண்ணுறாரா என்ன? அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. அவன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு டேப்லெட் ஆகிட்டாரா? இல்லவே என் பர்ஸில் இருக்கு. பர்ஸ்லையா? இது ஏன் இவ்வளோ நேரம் சொல்லாமல் இருக்கேன்? ஒரு நிமிஷம் இரு. அவன் போயிட்டு உங்கள் பேக் ஓப்பன் பண்ணி அந்த பேக் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். போட்டுக்கோ. ஒரு நிமிஷம் இரு, வாட்டர் கொண்டு வரேன். வாட்டர் பாட்டில் வந்து கொடுக்குறான். என்னடி பார்க்குற? போடு. அந்த பேக் எடுத்து டேப்லெட் எடுக்கிறீங்க. அதில் தான் ஒன்று கூட யூஸ் பண்ணலையா, ஸோ பார்க்க போகிறான்னு சொல்லிவிட்டு எனக்கு டேப்லெட் போடும்போது சுகர் யூஸ் பண்ணுவேன். சுகர் கொண்டு வரீங்களா? சுகரா? இல்லை, கேண்டி இருக்கு, வேணுமா? வெயிட் பண்ண கொண்டு வரேன். அவன் போகிறான். நீங்கள் வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி டேப்லெட் போடுற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. அதுக்குள்ளே அவன் சாக்லேட் கொண்டு வரான். ஒரு பைட் பண்ணிக்கிறீங்க. போட்டியா? போட்டபி. அவன் அதுக்கப்புறம் தான் அங்கிறது போகிறான். உங்களுக்கு என்னன்னு தெரியல, உறுத்துது இது. ஏன் நம்மக்கிட்ட இருந்து பேபி வேணான்னு நினைக்கிறாரா? ஒருவேளை நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகலை, அதனால திங்க் பண்ணுறாரா? பட் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இந்த பெட் மட்டும் தானா? பட் என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தெரியல. உங்கள் ட்ரீம்லலாம் வருது இல்லையா, அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் சொன்னால் இவர் நம்ப வர மாட்டாரா? நிறைய திங்க் பண்ணுறீங்க. அவன் ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாமா? இல்லை, பசிக்கல. நான் இங்கேயே கொண்டு வரேன். பெட்டில் எடுத்துகிட்டு வரான். 2 பேரும் இங்கே தான் சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் தான் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே வெட்டிங் நைட்டு, அந்த ஷூட்டிங் 2 பேரும் போய் போகிறீங்க. இன்றைக்கி தான் ஆகணுங்க. அந்த வெட்டிங் நைட்டுக்கான அந்த டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க. யாரும் வந்து கழிச்சு போடாத மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க, அவன் ரூமில் இருக்கான். 2 பேருக்கும் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு ட்ரெஸ்லாம் வேர் பண்ணி விட்டுட்டு இப்போ ஓகே அப்படி சொல்லிவிட்டு வியோட ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் டைரக்டர். அப்படியே சொல்லிவிட்டு நிறைய பேர் இருக்காங்க. வெட்டிங் ஷூட் இல்லையா, ஒரு மாதிரி இருக்கு. உள்ளே போகிறீங்க. உங்களுக்குள்ளே பார்க்குறான் டைரக்டர். வியை பார்த்துட்டு இங்கேருந்து இப்படி பண்ணணும் அப்படிலாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் மூவியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரியலாக இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் சொல்லாததான் பண்ணுறான் இல்லையா, ஸோ அது ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. அதையும் சொல்கிறாரு டைரக்டரு. உங்கள் மனசுக்குள்ள உங்கள் ஒய்ஃபா அப்படி இவங்கள திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ வெட்டிங் நைட்னா எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரியலாக அப்படி பண்ணணும், ஓகேவா? அப்படி சொல்லும் போதே திரும்பி டைரக்டர் தான் பார்க்குறான். இல்லை ரியலாக இருக்கும், அதான் லைட்டாக ஏட்ட மட்டும் தான் ஷேக் பண்ணுறான். அவன் என் பொண்டாட்டியில் அப்படி தான் இருக்கு. அவனுக்கு வயன் என்ன அங்கே நின்று இருக்கா, இப்படி தானே இல்லை, நீங்களுமே முன்னாடி அதை நிற்கிறீங்க. அவன் உங்களை பார்த்த உடனே கிஸ் பண்ணுறான். கேமரா ஆன் ஆகுது. நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுமே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உங்களை அப்படியே கிஸ் பண்ணி அதை லாக் பண்ணுறான். கேமரா ஆன்லேயே இருக்கு. நெக்ஸ்ட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு பெட் மாதிரி, அங்கே அவங்க லேட் பண்ணுறான். அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறான். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்க நாட்டை ரிமூவ் பண்ணுறான். ஒரு மாதிரி இருக்குது. அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்கள் மேலே படுத்து உங்கள் நெக்குக்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக பைட்டா இந்த சவுண்டு வீக்கு டெம்ட் ஆகுது. பட் இது உங்ககிட்ட சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்ட் இல்லையா, உங்களுக்கு பெயின் இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் கொடுத்த சவுண்டு ஹைலைட்டாக இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னம்மா நடிக்கிறானுங்க அப்படிதான் இருக்கு. எல்லாருமே ஒரு ரொமான்ஸ் சீனு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க ஒரு நோட்டை ரிமூவ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதனால் உங்கள் ட்ரெஸ்ஸு ஷோல்டர் கிட்டலேருந்து கொஞ்சம் லைட்டாக அது உங்கள் ஷோல்டரில் அவன் நேற்று கடித்து பைட் பண்ணி வச்சுருப்பான். அந்த மார்க்லாம் அவனே பார்க்குறான். இப்போ தான் தெரியுது உங்கள் ஷோல்டர் கிட்ட ட்ரெஸ் விலகி இருக்குன்னு.
அப்போ அதை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் கண்ணை மட்டுமே மூடிட்டு இருக்கீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.